ஹாய் ஃபுட் லவர்ஸ், உங்கள் அத்தனை பேரையும் மீண்டும் லக்ஷ்போஜனாவில் சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இன்றைக்கி ஒரு பெருமாள் பிரசாதம். இன்றைக்கி திருவாதிரை நட்சத்திரம், சிதம்பரம் நடராஜர் கோயிலில், திருவாரூரில் எங்கெல்லாம் நடராஜர் சன்னிதானங்கள் பிரசித்தி பெற்ற கோயில்களாக இருக்கிறதோ அந்த கோயில்களெல்லாம் இன்றைக்கி விசேஷமாக நடராஜருக்கு அபிஷேகமும் ஆராதனையும் நடக்கும். மார்கழி மாதத்தில் வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திரத்தில் செய்கிறது இது. இந்த நான் பண்ண போகிற ஐட்டம் என்னன்னு கேட்டிங்கன்னா திருவாதிரை களி. இந்த திருவாதிரை களி நான் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு, அது கூடவே உங்களுக்கு திருவாதிரை களி ஏன் பண்ணுறோம், எதனால இந்த திருவாதிரை களி பண்ணக்கூடிய முறை வந்தது, அதையும் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். அஃப்கோர்ஸ் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாத ஒருத்தர் இருந்தால் கூட அவருக்கு இதை ரீச் பண்ணணுன்றது என்னோட ஆசை. வாங்க நம்ம நேர கிச்சனுக்கு போவோம். எப்படி திருவாதிரை களி பண்ணுறது, அது திருவாதிரை களி எப்படி உருவாச்சு, அதோட வரலாறு என்ன, அதை நம்ம பற்றி தெரிஞ்சுப்போம். வாங்க கிச்சனுக்கு போகலாம். இப்போ நான் இது ரைஸ் மெஷர்மெண்ட் கப்பு. இதில் 1 கப்பு அரிசி எடுத்திருக்கேன். அதில் ஒரே 1 ஸ்பூன் துவரம்பருப்பும் ஒரே 1 ஸ்பூன் பாசிப்பருப்பும் போட்டிருக்கேன். 2 போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா துணியில் போட்டு ஆற வச்சு எடுத்திருக்கேன். இதை நம்ம என்ன பண்ணுறோம்னா, இப்போ நான் இங்கே ஒரு ஸ்டவ் பற்ற வைக்கிறேன். ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஸ்டவ் சூடானதுக்கப்புறம் இந்த அரிசியும் இந்த பருப்பையும் இதில் நம்ம நல்லா வறுக்கிறோம். எப்படி வறுக்கிறோம்னா, அடுத்த நிமிஷம் விட்டுட்டா கருத்து போயிடும், அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வறுக்கணும். செவேர்னு வறுக்கணும். கொஞ்சம் விட்டால் கருத்துரும் அப்படின்ற ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா பொறுமையாக லோ ஃப்ளேமில் வறுக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நான் இந்த அரிசியும் பருப்பையும் கடாய் சுட்டெடுத்து நான் அரிசியும் பருப்பையும் சேர்த்துக்கிறேன். இதில் கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்கிறது நல்லது தான், ஏன்னா நம்ம களைஞ்ச அந்த ஈரத்தன்மை. ஸோ இது அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் இந்த மாதிரி பொறுமையாக வறுக்கணும். இந்த வறுக்கிறது தான் இதுக்கான நேரம். மற்றபடி ப்ரிப்பரேஷன் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். இந்த களி ஏன் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, சிதம்பரம் நடராஜர் கோயில் இருக்கிறதுலையே ரொம்ப விசேஷமான கோயில். பொதுவாக சொல்லுவாள், நடராஜரோட கட்ட விரலில் தான் இந்த பூமத்திய ரேகையை தாங்கி வச்சிருக்காருன்ற கூட சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு சிதம்பரம் நடராஜர் கோயில் ரொம்ப விசேஷமான கோயில். அந்த சிதம்பரம் நடராஜர் கோயிலில் சேந்தன்னு சொல்லக்கூடிய ஒரு சிவபக்தன், அவர் என்ன பண்ணுவார்னா, டெய்லி நடராஜரை சேவிப்பார். சேவிச்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய சிவனடிகளை தன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய், யாரெல்லாம் அவரை சேவிக்க வராலோ அவளை வீட்டுக்கு கூப்பிட்டு போய் அவளுக்கு சாப்பாடு போட்டு அனுப்புவார். இதுதான் அவரோட நித்தியப்படி வேலை. இப்படி செஞ்சுட்டே இருக்கும்போது செல்வங்கள் எத்தனையுமே கொஞ்சம் கொஞ்சமாக செலவாயிட்டு போயிடுது. பட் ஆஃப்கோர்ஸ் வறுமைக்கு போல இருந்தாலும் பெரிய லெவலில் செல்வந்தராக இல்லை அவர். ஸோ இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் கரெக்டாக அந்த திருவாதிரை டயத்தில் ஒரு அந்தனர், ஒரு சிவாச்சாரியார் இவர் வீட்டுக்கு வரார். சாப்பாடு வேணும்னு கேட்குறார். இவர்கிட்ட பெருசாக எதுவும் இல்லை. வீட்டில் கொஞ்சமாக ஒரு அரிசி, ஒரு 2 ஸ்பூன் பருப்பு, கொஞ்சம் வெல்லம் இருக்குது. ஸோ என்ன பண்ணுறாரு, இது 3 வச்சு ஒரு சமைச்சு வந்த சிவாச்சாரியருக்கு போட்டு அமுச்சிடுறார். ஆக்சுவலாக சிவாச்சாரியர் சிவாச்சார ரூபத்தில் வந்தது நடராஜர். ஸோ இது இவருக்கு தெரியாது. இந்த சேந்தனுக்கு நடராஜர் தான் தன் வீட்டுக்கு வந்திருக்காருன்னு தெரியாது. ஸோ இவர் போட்டு அமுச்சிடுறார். போனதுக்கப்புறம் மறுநாள் காலையில் தீட்சிதாலாம் சிதம்பரம் நடராஜர் கோயில் சன்னிதானத்தை திறக்க வரும்போது பார்த்தா, கோயில் சன்னிதானத்துக்குள்ளே பெருமாளோட வாய்க்கிட்டெல்லாம் ஏதோ ஒரு சாப்பாடு சாப்பிட்ட கீழே உழுது சிந்தி கிடக்கு. பெருமாளோட வாயிலையும் சாப்பிட்டு போன மிச்சம் இருக்குது. இவாளுக்கு என்னடா நம்ம ஏதோ குத்தம் செஞ்சிட்டோமா, என்ன நேற்று நல்லா பூட்டிகிட்டு போகும்போது பெருமாள்கிட்ட ஒன்றுமே இல்லையே, இன்றைக்கே இப்படி இருக்குன்னு இவாளுக்குள்ள ஒரு வருத்தம். பட் இருந்தாலும் இவள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தகச்சு போயிட்டு இருக்கும்போது அசிரியராக பெருமாள் சொல்கிறார், சேந்தன் களி அமுதுண்டேன் அப்படின்ற வார்த்தை சொல்கிறார். அந்த களின்ற வார்த்தை கொடுத்தது தில்லை நடராஜர். சேந்தன் களி அமுதுண்டேன்றார். இவாளுக்கு யார் சேந்தன், என்ன களி, என்ன உண்டேன்னு ஒன்றும் புரியல இவாளுக்கு. பட் என்ன பண்ணுறா, இவாளுக்கு வேறு வழி தெரில. அதனால் அதோடு விட்டுட்டு இவள் பாட்டு கோயிலை சுத்தப்படுத்திட்டு நித்தியப்படி பூஜைகளை ஆரம்பிச்சிடுறா. இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் இந்த ஆருத்ரா தரிசனத்தும் போது சிதம்பரம் நடராஜர் கோயிலில் தேர் இழுப்பாள். ஸோ அந்த தேர் இழுக்கும்போது, தேரில் வரும்போது ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் தேர் நகராமல் நின்றுடுது. நிறைய பேர் கூப்பிட்றா, தள்ளுறா, யானையை கட்டி இழுக்கிறா, தேர் நகரில். இவாளுக்கு என்னடா தேர் திடீர்னு இப்படி ஸ்டக் ஆகிடுச்சுன்னு சொல்லி வருத்தப்பட்டு இருக்கும்போது மீண்டும் அதே அசிரியர் ரூபத்தில் தில்லை நடராஜர் சொல்கிறாரு, சேந்தன் எனக்கு பல்லாண்டு பாடினா தேர் நகரும்
அப்படின்றார். ஆனால் அந்த சேந்தன்றது இவாளுக்கு யாருக்குமே தெரியாது. ஆனால் தில்லை நடராஜரை தரிசிப்பதற்காக சேந்தன் அந்த கூட்டத்திலே தேர் எடுக்கிறதுக்கு அவரும் இருக்கார். ஆனால் அது யார் சேந்தன் இவாளுக்கு தெரியாது. ஸோ தில்லை நடராஜர் வந்து அஸ்வினி ரூபத்தில் இதை சொன்ன உடனே அதே சேந்தன் அந்த இடத்துல பல்லாண்டு பாடுறார். அவர் பல்லாண்டு பாட 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 அந்த தேர் யாருமே இழுக்காமல் அதோட நிலைக்கு வந்து சேருது. ஸோ அந்த அளவுக்கு பக்தனால் படைக்கப்பட்ட ஒரு உணவுக்கு பேரும் கொடுத்து அந்த பக்தனுக்கு சரியான ஒரு அங்கீகாரத்தையும் கொடுத்த நாள் தான் திருவாதிரை. நம்ம சொல்லக்கூடிய விசேஷமான அந்த களின்ற வார்த்தைக்கு தமிழில் வந்து சந்தோஷம்னு ஒரு அர்த்தம் உண்டு. ஸோ சேந்தன் சமைத்த களி அதுதான் நம்ம இன்றைக்கி பண்ணுறோம். இது வந்து விடிய காலையில் செஞ்சு நடராஜருக்கு வந்து படையல் வச்சு பெருமாளை சேவிக்கிறது அவ்வளோ விசேஷம். இதை உங்களுக்கு சொல்லக்கூடிய வாய்ப்பு எனக்கு அளித்த அந்த தில்லை நடராஜனுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நம்ம போட்ட அரிசியும் பருப்பும் எந்த அளவுக்கு சிவப்பாக வறுத்துருக்கேன் பாருங்கள். விட்டா கருத்துரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இந்த மாதிரி பொறுமையாக இதை வறுக்கணும். இது வறுக்கிறதுல தான் அந்த களியோட ஃபைனல் ஸ்ட்ரக்சர் வருது, அதில் தான். ஸோ இப்போ நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இதை நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறம் இதை வந்து மிக்சியில் போட்டு ஒரு கொரன்னு நம்ம ரவா பதத்துக்கு கொஞ்சம் ரொம்ப பவுடராகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கொரன்னு கூடாது, அதுக்கு ரெண்டுக்கும் இடைப்பட்ட மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுப்போம். மறுபடியும் அதே கடாயை நான் பற்ற வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடாக இருக்குது. நான் இந்த கப்பில் தான் வந்து அரிசியும் பருப்பு எடுத்தேன், 1 கப்பு. ஸோ இந்த கப்பு மெஷர்மெண்ட்டில் 2 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். இது வந்து ரொம்ப ஸ்வீட் வேண்டாம்னு நினைக்கிறவங்க 1க்கு 1 போட்டுக்கலாம், இல்லை 1க்கு 1.5 போட்டுக்கலாம். இதை வந்து இந்த கடாயில் போட்டு ஆக்சுவலாக 1க்கு 4 தண்ணி. ஸோ இந்த வெல்லத்தை இந்த தண்ணியில் முதல்ல கரைச்சிப்போம். 2 3 4. இப்போது இந்த வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சி வரட்டும். கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் வெல்லத்தை நம்ம வடிகட்டிடுவோம். வடிகட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். இப்போது நம்ம போட்ட வெல்லம் நல்லா கரைஞ்சிடுத்து. அந்த கரைஞ்ச வெல்லத்தை நான் வந்து முதல்ல ஸ்ட்ரெயின் பண்ணிடுறேன். இந்த டஸ்ட்டெல்லாம் எடுத்துடுறேன். இப்போ நம்ம இந்த ஸ்ட்ரெயின் பண்ண வெள்ளை தண்ணியை பாகால் ஆகணும்னு அவசியம் இல்லை. நான் இப்போ சேர்த்துருக்கேன் இதில் மறுபடியும். இது நல்ல ஒரு கொதி வரட்டும். இந்த அரிசியை வந்து வறுத்த அரிசியை இந்த மாதிரி குருணை மாதிரி அரைச்சிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி குருணை மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த வெள்ளைப்பாகு நல்ல ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம சேர்ப்போம். இப்போ இந்த வெள்ளைப்பாகில் நான் வந்து 1 ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்க்குறேன். இந்த வெள்ளத்திலேயே ஒரு 4-5 ஸ்பூன் துருவின தேங்காயை சேர்த்துறது. இது இப்போ நல்ல ஒரு கொதி வரட்டும். இப்போ நம்ம போட்ட ஏலக்காய் தேங்காய் எல்லாம் நல்ல ஒரு கொதி வருது. நான் இப்போ வந்து இந்த மிக்சியில் அரைச்ச மாவை சேர்த்துறேன். சேர்த்துட்டு நல்ல ஒரு ஃபைன் மிக்ஸ். இது இன்னும் ஒரு கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் இதை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே இதை வந்து வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி குக்கரில் வச்சு ஒரு 3-4 விசில் விட்டுட்டோம்னா நம்மளோட திருவாதிரை களி ரெடி. இப்போது நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். நான் இப்போ ஒரு குக்கர் வச்சுருக்கேன். குக்கர் நம்ம ரெகுலர் ரைஸ் வைக்கிற மாதிரி கீழே தண்ணி விட்டுட்டு நம்ம இந்த பாத்திரத்தை இது உள்ளே வச்சு ஒரு மூடியை போட்டுட்டு குக்கரை மூடிடுவோம். இப்போது இது ஒரு 3 விசில் வரட்டும். இப்போது குக்கர் நல்லா ஸ்டீம் அடங்கிடுத்து. இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணுவோம். பாருங்கள் எப்படி வெந்திருக்கு பாருங்கள்.
உதிரா இன்னும் ஆற இது இன்னும் உதிர்ந்து வந்துடும். நான் ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு சின்னதாக ஒரு தாளிப்பு கடாய் வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன். நெய் போட்டுருக்கும்போதே முந்திரி பருப்பை சேர்த்துருங்க. அதில் நம்மளோட வறுத்த முந்திரியை நெய்யோடு அப்படி சேர்த்துற வேண்டியது தான். நம்மளோட திருவாதிரை களி ரெடி. நம்மளோட திருவாதிரை களி ரெடி. எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா வெந்து அதே நேரத்தில் பொலன்னு இருக்குது. ஸோ இதே மாதிரி மெஷர்மெண்ட்டில் நான் சொன்ன மாதிரியே செய்யுங்க. உங்களுக்கும் எனக்கு கிடைச்ச மாதிரி எக்ஸலண்ட் ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் அப்படி செய்யக்கூடிய பிக்ஸ் வந்து எடுத்து நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை வந்து உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். லக்ஷ்மன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் லக்ஷ்போஜனா. மீண்டும் உங்களை வேறொரு எக்ஸைட்மெண்ட் டிஷ்ஷோடு சந்திக்கிறேன்.